அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆறாம் வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். தொடர்ந்து மாலை வேளையிலேயும் வருகிற வாரத்தில் பெண்கள் தினம், வேர்ல்டு உமன்ஸ் இன்டர்நேஷ்னல் டே. எனவே அடுத்த வாரத்துக்குரிய செய்தி என்று மாலையிலே பேசுவேன். அதாவது ஒரு பெண்கள் இருக்க வேண்டிய தன்மைகள் என்ன? There are some trials, there are some tests, there is a triumph. 3 வார்த்தைகள். பாடுகள் உண்டு, பரீட்சை உண்டு, ஒரு பெரிய வெற்றி உண்டு. அதை குறித்த ஒரு செய்தியை, ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் வருகிற பாடுகள், ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், ஒரு பெண்ணால் உண்டாகிற பெரிய வெற்றி, இந்த 3ஐயும் மாலை வேளையில் பேசுவேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வாருங்கள். இந்த நாளின் செய்தி யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், அதாவது தூக்கி விடுகிற ஒரு தெய்வன். தமிழை விட ஆங்கிலத்தில் அழகாக இருக்கும். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? தூக்கி எடுக்கும் ஆண்டவர். என்னோடு சேர்ந்து எல்லாரும் யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் பலமுறை பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான கோணத்தில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படி விரும்புகிறார். எல்லோரோடு சேர்ந்து யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை திரையிலே போடுவார்கள். நான் படிக்கிறேன். நான் படிப்பது போல் என்னோடு படியுங்கள். தமிழ் வேதாமத்தில் ஒரு சின்ன பிழை அல்ல, அது பொருள் மாறி வந்திருக்கிறது. எனவே 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், பக்கம் 653. எல்லார் வேத கேரங்களை எடுத்து என்னோடு சேர்ந்து படியுங்கள். மனுஷரால் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல, தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். இன்னொரு முறை, மனுஷரால் ஒடுக்கப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், திடப்படுத்துகிறார். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை when you are knocked down. வாழ்க்கையிலே சோர்ந்து போகும்போது, தள்ளப்படும் போது பவுல் சொல்லுகிறான், நாங்கள் தள்ளப்பட்டாலும் மனமடிவானாலும் பல நேரங்களிலே வாழ்க்கையின் பல காரியங்கள் நம்மை தள்ளிவிடுகிறது. மனிதர்கள் தள்ளிவிடுகிறார்கள், சூழ்நிலை தள்ளிவிடுகிறது, உலகம் தள்ளிவிடுகிறது. ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்குது, அதாவது லோ, யூ brought low, downcast. கடைசி வார்த்தை ஆங்கிலத்தில் பாருங்கள். சோர்ந்து போகும்போது,